பருப்பு வந்து 3 டேபிள் ஸ்பூன், கடலை பருப்பு 2 டேபிள் ஸ்பூன். இதை தண்ணியை நல்லா இழுத்துருவோம். இப்போ ஒரு மிளகாய், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகம் ஒரு அரை டீஸ்பூன், சோம்பு அரை டீஸ்பூன். இதை கொஞ்சம் குறவரப்பாக மிக்சியில் அரைச்சிடுவோம். அரைக்கும் போதே நம்ம உப்பு போட்டிருக்கணும். உப்பு கொஞ்சம் போட மறந்துட்டேன். இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதை இப்போ வந்து ஸ்டீமில் வச்சிடலாம். நம்ம 5 நிமிஷத்தில் வெந்துடும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பருப்பு நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். இப்போ இதை ஆறின பிறகு நல்லா உதுத்து விட்ருங்க. ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் சீரகம், உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன், ஒரு மிளகாய், வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கறிவேப்பிலை. இதில் வாழைப்பூ வந்து ஒரு வாழைப்பூவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த வாழைப்பூவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம பருப்பில் வேறு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கவனமாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் வாழைப்பூவிலே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். மஞ்சத்தூள் ஒரு 1/4 சிட்டிகை, சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன். இந்த வாழைப்பூவில் இந்த தண்ணி இந்த பாருங்கள் இறங்கியிருக்கு பாருங்கள். இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வந்து இதை வச்சுருக்கோம். இனி மூடி வைக்க வேணாம். இந்த தண்ணி நல்லா வற்றி ட்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள் தண்ணியே இல்லை, நல்லா வற்றிடுச்சு. இப்போ 3 டீஸ்பூன் தேங்காய் பூ. இப்போ நம்ம உதுத்து வச்சுருக்க பருப்பு இந்த மாதிரி நல்லா உதுத்து விடுங்க. அப்போ தான் ஒன்று சேர்ந்து நல்லாயிருக்கும். மிக்சியில் ஒரு செகண்ட் போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உதிரியாக வந்துடும். பருப்பை விட காய் அதிகமாக இருந்தால் தான் பருப்பு உசிலி நல்லாயிருக்கும். பருப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நெஞ்சை கறிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பருப்புலேயும் அந்த உரப்பு காரம்லாம் சேர்றதுக்காக கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கோம். கறி பொடிமாஸ் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.